அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 14. ஸோ இந்த எஃப்எஃப் வந்து முடிய போகுதா. ஸோ ரொம்ப நீட்டமாக இழுத்துட்டேன் போல், எனக்கும் நல்லாவே தெரியுது. நான் நெக்ஸ்ட்டு டேக்குக் எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அண்ட் ஜிமினுக்கும் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா 2 பேருக்குமே ஒரே டைமில் போடையில, ஸோ வேறையா அதனால் டேக்குக் எஃப்எஃபே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வேணும்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ ஜிமினும் கண்டிப்பாக போடுவேன், நான் போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன், ஏன்னா அதிலே நான் எஃப்எஃப் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்டு வந்து கமெண்ட்டு மஸ்ட்டு சரியா, லைக்கும் போட்டுருங்கடா. சரிடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ ஜவுங்க அப்படியே பேசிட்டு போயிருப்பான். இவன் நம்ம என்ன சொல்ல வரோன்னு தெரியாமலே மக்கு சாம்பிராணியாக இருக்கானே, எப்படி தான் இவன்கிட்ட நம்ம சொல்ல போகிறோமோ தெரியல. ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் தெரியுது. எப்படி இருந்த மனுஷன், நீயே உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, ஆனால் இப்போ எப்படி இருக்காரு, எல்லாமே அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஏன் இந்த மாதிரி ஜங்கு பிஹேவ் பண்ணுறான். ஆனால் அவன்கிட்ட நான் சொல்லணும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? சரி போய் சாப்பிடலாம், இல்லாட்டி அதுக்கும் கோவப்படுவான். ஆனால் நம்மக்கிட்ட சாஃப்டாக இருக்க ட்ரை பண்ணுறான், அவனே அவனை சேஞ்ச் பண்ணிக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம லைஃப்பில் வந்ததால். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தால் அவங்களே அவங்க மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜங்குக் திருந்திட்டான், அது நல்லாவே தெரியுது. ஆனால் உன்னெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சீக்கிரம் உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அவன்கிட்ட சொல்லிடு. அவன் பாவம், அவன் லவ்வுக்காக ரொம்ப ஏங்குறான். அவன் லவ்வை நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஆனால் நம்ம லவ்வை அவன் ஃபீல் பண்ணணும்ல, நம்மளும் காட்டணும்ல, இப்போ கொடுக்கணும்ல அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், ரோஹி ஹேய் எங்கடி இருக்க அப்படின்ட்டு வர்றான். நீங்கள் அங்கேயே தான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி இன்னும் டைனிங் ஹால் வரலையா? நான் தான் கூப்பிட்டு இருக்கேன்ல, உனக்கு கேட்கலையா? அது வந்து ஜங்குக் சரி இது அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறான். எதுக்கு? நானே நடந்து வருவேன், வீட்டுக்குள்ளே தானே. ஏய் அதெல்லாம் பரவாயில்ல, நான் தூக்கிக்கிறேன் வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே சேரில் உட்கார வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுட்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜவுங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு, பேபிக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க, அதான் உனக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஸோ ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போகலாம், சரியா? அந்த சைட்டில் பார்க்க அழகாக இருக்கும் அந்த பிளேஸ்லாம், சரியா? நீ சாப்பிட்டுரு. ஜங்குக் நீ சாப்பிட்டலையா? அது வந்து நானும் சாப்பிட்டு தான் வேணும், நீ முதல்ல சாப்பிடு. நீ இடையில வாமிட் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவான்? உனக்கு தான் எப்போது சாப்பிடும்போது வாமிட் வருது இல்லை? அது ஜங்குக் உட்காந்து சாப்பிட்றே அப்படின்ட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. என்னடி இப்படி சாப்பிட்ற? 1 ஹவருக்கு மேலே ஆயிரும் போல் நீ சாப்பிட்றதுக்கு. நானே உனக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் எல்லாமே எடுத்து ஃபீட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வாஷ் பண்ணலான்ட்டு போகிறான். நீங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னடி ஏதாச்சும் வேணுமா? இல்லை இங்கே உட்காரு. என்னடி இங்கே உட்காரு ஜங்குக். சொன்னா கேளு ஜங்குக். ஏன்? எதுக்குடி உட்கார? எனக்கு வேலை இருக்குடி, அங்கே பாரு கிச்சன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை ஜங்குக் நீ உட்காரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன? சரி உட்காரு, சரி சொல்லு அப்படின்ட்டு அவன் அந்த சேரில் உட்காடுறான். ஸோ நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபுட்லாம் எடுத்து போடுறீங்க. என்னடி பசிக்குதா மறுபடியும்? அது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஃபுட்லாம் போட்டுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்றீங்க. என்னடி பண்ணுற? நீ சாப்பிட்டு, நீ சரியாக சாப்பிட்ருக்கவே மாட்டேன். மார்னிங்லேருந்து எனக்காக வேலை பார்த்துட்டே இருக்க, நீ சாப்பிட்டு.
அப்படின்ட்டு நீ ஜங்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே பேசல. அப்படியே இதை வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. என்ன ஜங்கு அழுகுற? அதெல்லாம் இல்லடி, நான் எனக்கு போதும். இல்லை நீ சாப்பிடு, நீ நீ சாப்பிடு அப்படின்ட்டு நீ ஜங்குக்கு கண்டினியூவாக ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் மனசுக்குள்ள ஏன்டி இப்படி பண்ணுற? ஆ நான் நான் என் அம்மா இப்படி தான்டி எனக்கு ஃபீட் பண்ணி விடுவாங்க. ஆனால் ஆனால் தெரியலடி, நீ நீ எல்லாமே பண்ணுறடி. அதான்டி, நீ எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும் நீ உனக்கே தெரியாமல் எனக்கு கேர் பண்ணிக்கிறடி. அதுதான் அந்த ஒரு ரீசன் தாண்டி என்னால் உன்னை விட்டு போக முடியல. போடா அப்படின்னு துரத்துனாலும் எனக்கு தெரியும் என்னை லவ் பண்ணுவேன், கண்டிப்பாக லவ் பண்ணுவடி அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே நினச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். போதும், உனக்கு இன்னும் போடவா? இல்லடி போதும், எனக்கு இதுவே வயிறு ரொம்பிருச்சு, எனக்கு போதும், இரு நான் உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஆனால் ஜங்கு, ஏய் இருடி, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், குடி சரியா? அதுக்கப்புறம் 2 பேரும் வெளில போகலாம். எந்த வெளியில் கூப்பிட்டு போறியா? ஆமாம், வெளில கூப்பிட்டு போகிறேன். எப்போ ரூமுக்குள்ளே இருக்கலாமா? வெளில கூப்பிட்டு போகணும்ல, ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும், எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அவனும் ஜூஸ்லாம் போட்டு எடுத்து கொண்டு தர்றான். ஸோ நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவள் ஜங்குல பார்த்துட்டு, ஏய் வெளில போகணுன்னு சொன்னேன், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேணாமா? இந்த ஷார்ட்ஸை போட்டு அப்படியே வந்துடுவியா? இரு உனக்கு ஓவர் சைஸ் ட்ரெஸ் இருக்குது எடுத்து தரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் சைஸாக பார்த்து டிஷர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனே போட்டு விட்றான். ஸோ நீங்களும் அப்படியே போட்டுட்டு அப்படியே மிரரை பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஹேர்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி சீவிட்டு. ஸோ ஜங்கு ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டுட்டு உங்களை தான் பார்க்குறான். ஏய் என்னடி மிரரே பார்த்து ரசிச்சுட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல உன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி முதல்ல நடந்து கூப்பிட்டு போகிறான். ஜங்கு, நான் ஒன்றும் 7 மந்த் 8 மந்த்லாம் இல்லை, இப்போ தான் எனக்கு 2 மந்த் ஆகுது. 2 மந்த்தோ 3 மந்த்தோ சரியா? வயிற்றில் இருக்கிறது என் குழந்த, உன்னையும் நான் கேரிங்காக பார்த்துக்கணும் சரியா? ஓவராக பேசாமல் வாடி அப்படின்ட்டு ஜங்கு தான் அவங்கள அப்படியே கூப்பிட்டு போகிறா. ஸோ வெளில நீங்கள் இறங்கி போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஜங்கு லிஃப்ட் பண்ணிடுறான். எதுக்கு ஜங்குக்கு இப்போ லிஃப்ட் பண்ணுற? ஏய் இங்கே பாரு, அங்கங்கே கல்லாக இருக்குது, தடுக்கி விழுந்துட்டேன்னா நீ சரியாக நடக்கக்கூட மாட்டேன், அதான் உன்னை நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாரஸ்ட் சைட் மாதிரி இருக்கும், அதுக்கும் நடந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் கொஞ்சம் நடக்கிறீங்க. ஜங்கு, என்னால் முடியல, ரொம்ப தூரம் நடந்துட்டேன் போல். இருடி, இந்த கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ சின்னதாக ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்றான். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர்ஸ் தான், ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் தோட்டம் தான் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃப்ளவர்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே ரசிங்க. ஒரு சைடில் வந்து ரெட் கலரில் ஃப்ளவர் இருக்குது, ஒயிட் கலரில் எல்லாமே ரோஸ் தான், ரெட் ரோஸ் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. என்னென்ன வெரைட்டியோ எல்லா ஃப்ளவர்ஸும் அங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் தோட்டத்துக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கார்டனே பார்க்க அவ்வளோ செழிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 11 o'clock தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து சன்லைட் இருக்காது. ஏன்னா மவுண்டெயின் பிளேஸ் இல்லை, ஸோ அந்தளவுக்குலாம் இருக்காது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறீங்க. ஸோ அங்கங்கே நீர்வீழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயும் ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே கொண்டு வந்து உங்கள் தலையில் என்னவோ வைக்கிறான். என்ன ஜங்கு? ஏய் இது ஃப்ளவர்ஸில் செஞ்ச க்ரீட் வண்டி, பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க, இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே எடுத்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான். என்ன? ஏய் பாரு எப்படி இருக்கன்ட்டு அப்படின்ட்டு காட்டுறான். நீங்கள் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஜங்கு, இது நானா? ஆமாண்டி, இப்போ புரியுதா எவ்வளோ அழகாக இருக்கன்ட்டு? பொண்டாட்டிடி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் முட்டைக்கணை விரித்து பார்க்குறீங்க. என்னடி எப்போ பார்த்து கிஸ் பண்ணாலும் இந்த முட்டைக்கணை விரித்து பார்க்குற? பழகிக்கோ, அடிக்கடி இப்படி நிறைய கிசஸ்லாம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க.
அப்போ ஜங்க் உங்களை பார்த்துட்டு வா அந்த சைடு நடந்து போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆயிருச்சு. சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஒரு ரூம் தான். ஸோ அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவள் ஆல்ரெடி லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான். "சங்கு, இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணீங்க?" அதெல்லாம் பண்ணியாச்சு." "ஏய், நான் சிஓடி, இந்த கார்டனே மெயின்டைன் பண்ணுறேன், இதை மெயின்டைன் பண்ண மாட்டேனா? வந்து உட்காரு, எனக்கும் பசிக்குது." "என்ன சங்கு, எனக்கு என்ன நான்வெஜ்ஜா?" "ஆமாம், எப்போவும் வெஜிடேரியன் கொடுத்தா உனக்கு கடுப்பாக இருக்கும்ல, அதான் சீ ஃபுட்டாக இருக்குது. பட் அதிகமாக சாப்பிடாத, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ. அதுக்கு மட்டும் இந்த ஜூஸ்லாம் இருக்குது, குடிச்சிக்கோ சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே எடுத்து எடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு வைக்கிறான். ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தா ஜவுக்கு அப்படியே சாப்பிட்றா. "ஏய், கொஞ்சம் தூரம் அப்படியே இங்கே உட்காந்துருக்கலாம் சரியா? நம்ம ஏதாச்சும் மூவி பார்க்கலாமா?" அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து அங்கே இடம் சின்னதாக சோஃபா இருக்கும், அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த வெளியில தான் பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்பில் இருந்து தான் மேலே ஏறி வந்திருப்பீங்க பார்க்க அந்த ஹவுஸுக்கு மேலே. ஸோ அங்கே சின்னதாக பால்கனி அப்படியே சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு 2 பேருமே அந்த கார்டன்லாம் அப்படியே பார்த்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஷோல்டரில் நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ அந்த ஜங்க் கொஞ்ச நேரம் பார்க்குறான். என்னடா ஒரு கேஸ் வந்து சாஞ்சிட்டு இருந்துச்சு எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டோன்னே தூக்கம், சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு அவன் மடியில் தான் அப்படியே தூங்க வச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இப்படி இருந்தாலே எனக்கு ஓகே தான், அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என் லைஃப்பில் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குடி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கி அப்படியே அங்கே சின்ன பெட் இருக்கும், அதில் அப்படியே ஒருத்தர் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் அப்படியே அவங்க பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி தூங்க வைக்கிறான். ஸோ விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்றான். நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அப்படியே காற்றெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. ஸோ அவன் லேப்டாப் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணுறான். ஸோ கம்பெனி ஒர்க்லாம். ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் ஆச்சு, ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ, எங்கே இருக்கோம், நம்ம ஜங்கு ஷோல்டரில் தான் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு குட்டியாக ஒரு பெட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. சுற்றி ஃப்ளவர்ஸாக இருக்குது. இப்போ பண்ணுறதெல்லாம் நீ நினச்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு இருக்கே, எங்கே இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வெளில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன இருந்தியா, இரு வர்றேன் அப்படின்ட்டு வந்து உங்கள் அப்படியே வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண வச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் போட்டு எடுத்து கொண்டு தர்றான். "என்ன ஜங்கு, குடிரி, இதுக்கு எடுத்தாலும் கேள்வி மாரி கேட்டே இருப்பா இவ" அப்படின்ட்டு நீங்கள் ஜூஸை குடிக்கிறீங்க. அவள் ஜங்குக் தான் உங்களை பார்த்துட்டு, "ஏய், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். உனக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஃபோன்லாம் வச்சுருக்கேன் எனக்கு தெரியும். பட் நீ படிக்கணும்ல, அது மட்டும் இல்லை, நீ இப்போதைக்கு ஆன்லைன்லேயே படிச்சுக்கோ. எல்லாமே ப்ரொஃபஸர்ஸ்லாம் உனக்கு செட் பண்ணிட்டேன். நீ என்ன படிக்கிற எல்லாமே பார்த்துட்டேன். நீ வந்து படிச்சுக்கோ, ஓகேவா?" அது வந்து சங்கு ஸ்கூலுக்கு. "ஆமாம், ரெக்கியாக இருக்க. இந்த டைம் நீ ஸ்கூல் கண்டிப்பாக போவ, எனக்கும் தெரியும். நீ அதெல்லாம் வேணாம், வீட்டிலேருந்தே படிச்சுக்கோ" அப்படின்ட்டு சங்கு சொல்லிடுறான். சரி சங்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வைக்கிறான். ஸோ நீங்கள் எதுலேருந்து விட்டீங்களோ அதே கண்டினியூ ஆகாமே இருக்கும். ஸோ நீங்களும் உட்காந்துட்டு எல்லாமே பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி எல்லா புக்ஸுமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பான். "என்ன சங்கு இங்கே?" "ஆமாண்டி, மார்னிங் டைமில் நம்ம சாப்பிட்டு இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே தான் சிக்னல் சரியாக கிடைக்கும், அதான் இந்த பிளேஸுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு 5 ஹவர்ஸ் நைட்டு வரைக்கும், ஓகேவா? 5 ஹவர்ஸ் நீ ஸ்கூல் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டன்ட்ல. என்னதெல்லாம் ப்ரெக்கியாக வேணால் ஆனேன். ஸோ நீ டிகிரிஸை ப்ராப்பராக முடிக்கணும், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஸ்கூல் போய் முடிக்கிற அளவுக்கு உனக்கு இருக்காது, ஆனால் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட்ல" அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறான். நீங்கள் இடைக்கிடைக்க உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்போ டைம் போனதே தெரியல. "ஏய், நைட் ஆயிடுச்சுடி, என்னம்மா உட்காந்து படிச்சுட்டு இருப்ப, வா வீட்டுக்கு போகலாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. அண்டு காட்டு பன்னிங்க வேற வரும், நம்ம போகிறது தான் சரி." "என்னது, காட்டு பன்னியா? அது எப்போ?" "அதெல்லாம் வரும்டி, இன்னும் கொஞ்சத்துக்கு அப்புறம். இங்கே ஒர்க்குக்கு ஆட்கள் வந்துடுவாங்க, இதை பாதுகாக்கணும்ல,
அதெல்லாம் நம்மளுக்கு சேஃப் தான். நீ வா போகலாம். ஆ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் லேப்டாப்பையும் தூக்கிட்டு ஸோ அப்படியே வர்றீங்க. எதுக்குடி லேப்டாப் தூக்கிட்டு வர? படிக்கணும்ல. ஏய் அங்கேயும் ஒரு லேப்டாப் இருக்குது, இங்கே வை. கிளாஸ் அங்கே அட்டென்ட் பண்ணிக்கிறேன், புக்ஸை நான் தூக்கிக்கிறேன், நீ வா அப்படின்ட்டு நடத்தி கூப்பிட்டு போகிறான். பட் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துருப்பீங்க. சங்கு கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாமா? ஏண்டி கால் வலிக்குது சங்கு. சரி சரி வா அப்படின்ட்டு சங்கு அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி ஃபுட்லாம் வந்து எல்லாமே மெய்ச்சி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான். என்ன சங்கு எல்லாமே இருக்குது? ஆமாம், இங்கே மெய்ட்லாம் நம்ம இருக்கும்போது இருக்க மாட்டாங்க, பட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நீ சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்ச நேரம் படி, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம தூங்கலாம், ஓகேவா? ஆ ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து உட்காந்து படிக்கிறீங்க. படிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்கிட்டாளா? கொஞ்சமாச்சும் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே தூங்கிட்டாளே. சரி சங்கு, தூக்கத்திலே பேசிட்டு நம்மளும் தூங்க வேண்டியதா அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜங்குக் தான் அப்படியே பெட்டில் போடுறான். ஸோ உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான். இப்படியே தாண்டா ஒரு 4 மந்த் போயிட்டு இப்போ நீங்கள் 6 மந்த்து. உங்கள் பெல்லி லைட்டாக வெளில தெரியுது. நீங்கள் ஏதோ ஒரு டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, உள்ள குட்டியாக வச்சுருந்தா ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அப்படியே நடக்க முடியாமல் உள்ள பேபி பாம்பை பிடிச்சிட்டு ஜங்குக் எங்கே இருக்க? ஜங்குக் எங்கடா இருக்க? இவன் எங்கே காணும்? எங்கே போனா இவன்? அப்படின்ட்டு நீங்கள் நடந்துகிட்டே வர்றீங்க. ஸோ ஜங்குக் குழந்தை அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க ஸ்மோக் பண்ணுறான்? இது எப்பத்துலேருந்து? இதுக்கு முன்னாடி இவன் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கான் போல் அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட போயிட்டு அவன் முன்னாடி அப்படியே நிற்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து அந்த ஸ்மோக்கை வந்து அப்படியே பின்னாடி மறைக்கிறான். என்ன ஜங்குக் முழுசாக நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு போடுற? அது இல்லடி, நீ எதுக்கு ஸ்மோக் பண்ணுற? இல்லை அதை கொடு, அதை கொடுறா. ஏய் அதெல்லாம் விட்ரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன மாதிரி இருக்கு? உன்னை எடுத்து கிஸ் அடிக்கணும் போல இருக்கு, ஆனால் நீ ப்ரெக்கியாக இருக்க, என்னால் எப்படி பண்ண முடியும்? அதான் நான் ஸ்மோக் ஆச்சும் பண்ணுறேன். ஜங்குக் இது ஹெல்த்துக்கு சரியில்லை ஜங்குக், ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது ஜங்குக், இது ரொம்ப தப்பு, இது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இங்கே பாரு. என்னாடி? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? ட்ரக்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குடி, சாப்பிடக்கூட முடியலடி, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, புரியுதா? அதனால நீ இதை தடுக்காத, நான் ஸ்மோக் மட்டும் பண்ணிக்கிறேன். இல்லை வேணாம், ஸ்மோக் பண்ணாத அப்படின்ட்டு அந்த ஸ்மோக்கை வாங்கி அங்கே சைடில் இந்த வாட்டர் இருக்கும் அதுக்குள்ள அப்படியே தூக்கி போட்டுடுறீங்க. என்னடி பண்ண? ஏண்டி இப்படி பண்ணுற? உனக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு இது வேணும்டி, என்னால் எதுவும் பண்ண முடியல தெரியுமா? கஷ்டமாக இருக்குடி, உன்னை கஷ்டப்படுத்தவும் கூடாது, அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், புரியுதாடி? என்னை தடுக்காதடி. ஆனால் ஜங்குக் ரொம்ப தப்பு ஜங்குக், ப்ளீஸ் எனக்காக ஸ்மோக் பண்ணாத, உன் ஹெல்த் என்ன ஆகுறது? இங்கே பாரு, ஸ்மோக்லாம் பண்ணால் கேன்சர் வருமா, அதுக்கப்புறம் நானும் பாப்பா என்ன பண்ணுவோம்? நீ தானே இருக்க, ப்ளீஸ் பண்ணாத. நீ ஸ்மோக் பண்ணதுக்கப்புறமும் கிட்ட வந்த அப்படின்னா பாப்பாவுக்கு என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல. நான் சரிடி பண்ணலை, போதுமா? பண்ணலை, தூக்கி போட்டேன், லெக்சர் எடுக்காத எனக்கு. சரிடி, எதுக்கு இப்போ அழுகிற மாதிரி பேச வைக்கிறேன்? ஏய் அதான் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்குடி இப்போ அழுகிற மாதிரியெல்லாம் பேச வைக்கிற? அது நான் ஒன்றும் அழுகலையே, அது ஏய் என்னடி, எனக்கு தெரியுது உனக்கு பிடிக்கலன்ட்டு. சரி நான் ஸ்மோக் பண்ணல, இனி பண்ண மாட்டேன், ஓகேவா? இனி ப்ராமிஸை நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்டி, ப்ளீஸ் டி. சரி ஓகே ஓகே. அது ஜங்கு, எனக்கு இந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல ஜங்கு, அது மட்டும் இல்லை. சரிடி நான் பண்ணல ஓகேவா? சரி வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறான். ஏய் இந்த மாதிரியே நடந்துட்டு வராத, ஓகேவா? இத்தனை டைம் சொல்லிட்டேன், ஏதாச்சும் ஆகிரும்டி. எனக்கு நீனும் பாப்பாவும் தாண்டி இருக்க, வேறு யாரடி இருக்காங்க எனக்கு, புரியுதா?
அப்படியே விட்டு போகலான்னு இருக்கியா? அதெல்லாம் முடியாது. நான் 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 இருப்பேன்டி. உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உன்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும். புரியுதாடி? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரக்ஸ் எதுவும் அடிக்க மாட்டேன். புரியுதாடி? ஆ ஓகே. ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.